பிரியமானவர்கள், உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தர் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தேவனை பற்றி அறிவை பற்றி தியானித்து வருகிறோம். தேவன் யார் என்று சொல்லி அவரை பற்றி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது தேவனை பற்றி வேத வாக்கியம் என்ன சொல்லணும்னு சொன்னால், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தேவன் யார் என்றால் சர்வ வல்லமுள்ள, அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவனாக இருக்கிறார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் சர்வ வல்லவர். உங்க வாழ்க்கையில் நீங்க சோதனையில் இருந்தால் உங்க சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படும் உதவி செய்கிறவராக இருக்கார், தப்பிக்கிறவராக இருக்கார். ஆகையினால தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் உங்க வாழ்க்கையில கூடும். உங்களை மறுரூபப்படுத்துறதுலேருந்து, உங்களை சுகமா வைக்கிறதுலேருந்து, உங்களை சாட்சியா வைக்கிறதுலேருந்து, உங்களை அவர் பிரகாசமாக இந்த உலகத்துல வெளிச்சமாக வைப்பதிலிருந்து, உப்பா வைப்பதிலிருந்து எல்லாம் அவரால் கூடும் பிரியமானவர்கள். ஆகினால அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கின்றார். அப்ப அவரால் எல்லாம் கூடும். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அப்ப தேவன் என்று சொன்னாலே அவரால் எல்லாம் கூடும். அவர் எல்லாம் கூடும் என்பதை இந்த உலகத்துல வந்த போது நிரூபித்து காண்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நிரூபித்து காண்பித்தவராக இருக்கிறார். காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரே, கடல் அமைதியாகிறது, காற்று அடிக்காமல் நின்று விடுகிறது. அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவரிடத்துல வந்த சகல வியாதியஸ்தலை குணமாக்கிறார். பிசாசு பிடித்த எல்லாரையும் விடுதலை ஆக்கிறார். அவரிடத்துல வந்த ஒருவரும் சுகவீனமாய் மறுபடியும் போகவில்லை, எல்லாம் சுகப்பட்டு கொடுத்தா போனார். அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். யார் யாரை இயேசு தொட்டாரோ அவர்களெல்லாம் சுகமடைந்தார். அப்போ தேவன் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கின்றார். அப்போ அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவருக்காக செய்த எந்த காரியத்தை அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பட்ட பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க என்னெல்லாம் கர்த்தருக்காக செயல்பட்டீங்களோ கர்த்தருடைய கிருபையினாலே அதையெல்லாம் தேவன் ஒரு நாள் மறந்து விட போகிறது கிடையாது. அதையெல்லாம் தன்னுடைய நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆகியெல்லாம் தான் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 10:34 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தர் கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறது, இன்னொருத்தர் நேசிக்காம போறது அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பட்சபாதமற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் பட்சபாதமற்றவர். அப்படி பட்சபாதமற்றவர் சொன்னா எல்லாரையும் ஒன்னா நேசிக்கிறவராக, எல்லாரும் அவருக்கு தேவை, எல்லாரையும் ஒரே விதமாக அவர் நேசிக்கிறவராக, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான தேவனை தான் பெற்றிருக்கிறோம். ஆகினால் தேவனை பற்றி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது, அவராகவே இருக்கிறார். ஆகினால் இந்த தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் யாரும் அவரை பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராக இருக்கிறார், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராக இருக்கிறார். எதை திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராக இருக்கிறார், எதை திறந்த பிற்பாடு பூட்ட முடியாது பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி திறந்து விட்டார், அதை யாரும் பூட்ட முடியாது. கர்த்தர் நமக்கு தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி பூட்டி விட்டார், அதை யாரும் திறக்க முடியாது. ஆகினால கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி திறந்ததை யாரும் பூட்ட முடியாது. கர்த்தர் நமக்கு தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி பூட்டினதை யாரும் திறக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறார். ஆகினால்தான் அவர்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்க, ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? மங்கி எறிகிற திரியா இருந்தாக்கா, ஐயோ இது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூம் ஃபுல்லா நாற்றமாயிடும், அதனால அந்த திரியை அணைச்சிடுவோம்னு சொல்லிட்டு அணைச்சிடுவோம். அதே மாதிரி நெரிந்த நாளில் பார்த்தோம்னாக்கா, இது இனிமேல் கடி கொடுக்காது, இதை வெட்டி போட்டுடலாம்னு சொல்லி வெட்டி போட்டுரும். ஆனால் தேவன் எப்படி என்றால், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார், நெரிந்த நாளை முறிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அவரு இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அவர் அப்படி அணைக்கிறவர் கிடையாது, பிடிக்கு போடுகிறவரும் கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏச 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் யார் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு சத்துவம் இல்லையே, பலன் இல்லையேன்னு. உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லது ஒருவேளை நீங்க சரீர பிரகாரமாக பலவீனமா இருக்கலாம், இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் யார் என்றால் அவங்களுக்கு சோர்ந்து போகிறவங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவராக இருக்கார். நீங்க சரீர பிரகாரமா பலவீனமா இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகினால தேவன் யார் என்று சொல்லி வேதவசனம் சொல்வதோ அவராகவே இருக்கிறார். ரோமர் 4:17 வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமான தேவனை பற்றி அறிந்து கொள்வோம். அவர் சோர்ந்து போகிறவங்க பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறதான தேவனா இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாய், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்துவமில்லாத இருக்கிறார், அவனுடைய வாழ்க்கை சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். உங்களை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்களை திறக்கிறதுக்காக சோத்திரம். இதை அறிந்து கொண்டு நாங்களும் ஆண்டவரே பயன்படுத்த எங்களுடைய லைஃப்ல மற்றவர்கள் இதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.